சார் லாஸ்ட் கொஸ்டின் சார் அபவுட் இந்தியாஸ் டீம் லைனப்ல இந்த வாஷிங்டன் சுந்தருக்கு ஒரு இடம் கொடுக்குறாங்கன்றது எனக்கு சந்தோஷம் சார். பட் ஆனால் அவருக்கான பவுலிங் ஓவர்ஸ் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். பிகாஸ் அவரை போன்ற ஒரு பவுலரை நமக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இவர் தான் டீம்ல மெயின் இருக்கிறாருங்கும் போது அவருக்கான கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் எந்த மேட்ச்லயுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அப்படிங்கும்போது வந்து அப்ப அவர் எதுக்கு இப்படி இவர் யூட்டிலைஸே பண்ண மாட்டேங்கிறீங்க? பிகாஸ் இப்போ ரவிச்சந்திரன் அஸ்வின் இல்ல, எல்லாரோட கண்ணுமே இவர் பக்கம் திரும்புது, வாஷிங்டன் சுந்தர் பக்கம். பட் டெஸ்டா இருந்தாலும் சரி, ஓடிஐயா இருந்தாலும் சரி, அவருடைய ஃபுல் கோட்டாவே நீங்க போட விடல. அப்படிங்கும் போது ஒரு பவுலருடைய கான்பிடன்ஸ்ங்கிறது வந்து அந்த இடத்துல எப்படி சார் இருக்கும்? இன்டைரக்டா அவருக்கு ஒரு சேவர் பண்ணிருக்காங்க. அஸ்வின் அளவுக்கு ரெப்பர்டுவார் ரொம்ப கிடையாது, ரேஞ்ச் கிடையாது போலிங்ல வெரைட்டிஸ் வாஷிங்டன் சுந்தருக்கு. ஓகே, பிஃபோர் இஸ் இன்ஜரி ரொம்ப எஃபெக்டிவா இருந்தார். ஷைன் இருக்கிற பால் எல்லாம் பவர் பிளே எல்லாம் போடுறாரு. அப்ப நான் சொல்றேன், இப்போ வந்தாலும் வெரைட்டி இல்ல போலிங்ல, ரொம்ப ரொம்ப ஸ்டாண்டர்டா ஒரே டைப்ல போட்டு இருக்காரு மெக்கானிக்கலா. அப்படி இவங்க கொடுக்காமயே இருந்தாங்கன்னா அது எப்படி ஹெல்ப் ஆகும்னா, இவங்க எப்படி நம்மளுக்கு போலிங் கொடுக்குறது இல்லை. நம்ம மாறுற பேட்டிங் கரெக்டா நம்ம எந்த டவுன் நிமிஷம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணணும், ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல் ஃபிளெஜ்டா பேட்ஸ்மேனாவே இறங்கிடலான்றது நல்லது. ஏன்னா ஒரு மெயின் பேட்டர், மெயின் ஸ்டேப் ஆஃப் இந்தியன் டீம் பேட்டர் வந்து அது போலிங் கொடுக்காட்டாலும் பரவாயில்ல. இன்ஃபேக்ட் நல்லதுதான் இருக்கு அவர் பண்றது.